வணக்கம் நண்பர்களே. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுத்த இந்த போர் இன்றைக்கு ஒரு மாதத்தை தாண்டி போய்கொண்டிருக்கிறது. இதில் என்ன மாதிரி என்று சொன்னால், அமெரிக்கா வெற்றி பெற்று விட்டது என்றால் தோல்வியில தான் நின்று கொண்டிருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் வேறு மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை அமெரிக்கா இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிற மாதிரி தெரியுது. நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள மக்களுக்கு தன்னுடைய வெள்ள மாளிகையிலிருந்து ஆற்றிய உரையில அவர் சொல்றார் என்ன மாதிரி என்றால், ஈரானை அழிச்சு போட்டு தான் நாங்கள் வெளியில வருவோம், ஈரானை கற்காலத்துக்கு கொண்டு வந்து விட போறோம் என்று சொல்லு உலக நாடுகள் ரசிக்க இல்லை. இது ஒரு போர் குற்றத்தை நோக்கி அவர் போகிறாரோ அல்லது ஒரு மூன்றாம் உலக மகா யுத்தத்தை நோக்கி அவர் தன்னுடைய ஆளுமை இல்லாத தன்மையால தள்ளி விடுறாரோ என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு உலக நாடுகள் வந்து விட்ட மாதிரி இருக்கிறது. அதை பற்றிய ஒரு செய்தியை இன்றைய செய்தியா பார்க்கலாம். கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள். நண்பர்களுக்கும் முடிந்தவரை என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஒரு லைக் பண்ணி தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2026. கூத்தாடிவட்டை நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு மாதம் தாண்டி இன்றைக்கு யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்கா முந்தி தொடங்கின அளவில் இருந்த வேகமோ அல்லது தாக்குதல்களோ இல்லை. இன்றைக்கு செய்கிற தாக்குதல்கள் எல்லாம் யுத்த குற்றத்தை நோக்கின தாக்குதல்களாக இருக்கிறது. நேற்றைய தினம் 2ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்க மக்களுக்கு ஒரு உரையாற்றினவர். நீண்ட கால போராட்டத்துக்கு பிறகு, போருக்கு பிறகு ஒரு 2-3 வாரத்துக்கு பிறகு ஒரு உரையாற்றினவர். அந்த உரையில் அவர் சொல்லிக் கொண்டது என்னென்றால், ஈரானை நாங்கள் அழிச்சு போட்டு தான் விடுவோம், ஈரான் எங்களை மிஞ்சி நடக்கவே முடியாது, கற்காலத்துக்கு கொண்டு வந்து விடுவோம் என்று சொல்றதனுடைய வெளிப்பாடு என்னென்று சொன்னால், ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை அடங்கி நடக்கவில்லை அல்லது ஈரானை வெல்ல முடியவில்லை, ஆனபடியால் யுத்த குற்றத்தை நோக்கி போற மாதிரி மக்களுடைய குடியிருப்புகள், பொருளாதார நிலையங்கள், மற்றது வாழ்வாதாரங்களை அழிக்கிற மாதிரியான நிலைப்பாடுகள் எல்லாம் யுத்த குற்றத்துக்கு வரும் என்று சொல்லி ஐநா சபை வரையறுத்து இருக்கிறது. அந்த கேட்டகரிகள்ல வந்து நிற்கிறார். சொன்ன அடுத்த நாளே ஒரு பெரிய பாலம் சொல்லி தெஹ்ரானுக்கும் கராச் என்ற இடத்துக்கும் இடப்பட்ட ஒரு 136 மீட்டர் உயரமான ஒரு பெரிய ஒரு பாலத்தை ஏவுகணை மூலம் தாக்கி தரமட்டமாக்கி இருக்கிறது அமெரிக்கா. அதே மாதிரியான நடவடிக்கைகளை நாங்களும் செய்வோம் என்று சொல்லி இன்றைக்கு ஈரான் அறிவிச்சிருக்குது. ஈரான் சொல்லுது, உங்களுடைய பொருளாதார வலுக்கள் எல்லாம் மத்திய கிழக்கு நாடுகளில் தான் அதிகமாக இருக்கிறபடியால் அந்த பணத்தை வச்சு கொண்டுதானே எங்களோட நீங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், ஆனபடியால் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள 8 இலக்குகளில் உள்ள பாலங்களை நாங்கள் தகர்த்து அழிப்போம் என்று சொல்லி குறியிட்டு சில இடங்களையும் சொல்லி இருக்குது. உள்ள பாலங்கள், மற்றது ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள பாலங்கள், தெஹ்ரான்ல உள்ள பாலங்கள், சவுதி அரேபியாவுக்கும் பஹ்ரைனுக்கும் இடையில உள்ள பாலங்கள், இப்படியே ஒரு 8 இடத்தை குறியிட்டு சொல்லி அந்த 8 இடத்து பாலங்களையும் தங்களுடைய ஏவுகணை மூலம் அழித்தே தீர்வோம் என்று சொல்லி ஈரான் சொல்லி இருக்குது. இது ஏட்டிக்கு போட்டியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்குது. அதே நேரத்தில் சில நீர்மூழ்கி கப்பல்களும் இந்த ஹோர்மோஸ் நீரணைக்கு கிட்ட வந்து நிற்கிற மாதிரியும், அது ரஷ்யாவினுடைய ஆதரவோடு அந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கிறதாகவும் அமெரிக்காவினுடைய சேட்டலைட்டுகள் அதை அறிஞ்சு கொண்டதாகவும், இப்படி நடக்குமாக இருந்தால் 3வது உலக போர் ஒன்று வந்துவிடும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதாகவும், இந்த நீர்மூழ்கி கப்பல்களை பார்த்ததுக்கு பிற்பாடு என்றாலும் அமெரிக்கா பின்வாங்கும் என்று சொல்லி ஈரான் நினைக்கிறதாகவும், அதே நேரத்தில் ஈரான் நினைக்குது ஈரான் இந்த போரை 3வது உலக மகா யுத்தமாக மாற்றும் என்று ஒரு தந்திரத்தை கொண்டு இருக்குமாக இருந்தால் அதுக்கு ரஷ்யா எல்லாம் ஒத்துக்கொள்ள போறது இல்லை. ஆனால் ரஷ்யாவுக்கும் ஒரு தார்மீகமாக ஒரு நினைவு வந்திருக்கு என்றால், அமெரிக்கா இப்படி பெரிய அண்ணனுடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அத்தனை நாடுகளையும் அடிச்சொடுக்கிற நிலைப்பாட்டில் வெளியிட்டு இருக்கணும். ஈரானுடைய பொருளாதார நிலைகள், எண்ணெய் வயல்கள், மற்றது பொருளாதார மத்திய நிலையங்கள், தெருக்கள், ஆக்களுடைய குடியிருப்புகள், பள்ளிக்கூடங்கள் இப்படி அழைக்கிறபடியால் இதை அனுமதிக்க முடியாத என்ற நிலைக்கு ரஷ்யாவும் அல்லது வேற நாடுகளும் வந்துவிட்டது என்றதுதான் இன்றைக்கு இந்த வெளிப்பாடுகளாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகள், அத்தனை நாடுகளும் இந்த யுத்தத்தை எதிர்க்கிற மாதிரி தான் நிக்கணும். அவர்கள் தாங்கள் உங்களோட வந்து போர் புரிய மாட்டோம் என்று சொன்னாலும் தங்களுடைய நாடுகளுக்கு மேலால அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் பறக்கிறத தடை செய்தும், மற்றது தாங்கள் உதவி செய்ய மாட்டோம் என்று சொல்லியும், தங்களுடைய விமான தளங்களை அமெரிக்க விமானங்கள் வந்து இறங்கி பாவிக்கிறதுக்கு தாங்கள் மறுக்கிறதாகவும், இப்படி ஒரு எதிர்ப்புகளை காட்டிக் கொண்டிருக்கீங்கள
அமெரிக்கா தனிச்சு போனாலும் என்ன மாதிரி நினைக்குது என்றால் ஈரான் இன்றைக்கு தங்களை மிஞ்சின ஒரு நாடாக வந்து விட்டது. எப்படியும் பொருளாதார இலக்குகளையும் பாலங்களையும் அழித்து மெல்ல மெல்லமாக குடியிருப்புகள் மேல குண்டுகளை கொட்டியாவது ஈரானை கடைசி காலத்துக்கு கொண்டு போய் விட்டு விடுவோம் என்ற மாதிரி தான் அவருடைய கருத்தும் அவருடைய சொல்லும். கற்காலத்துக்கு கொண்டு விடுவோம்டா என்ன மாதிரி அதுக்கு கூட ஈரான் நல்ல பதிலை சொல்லி இருக்குது. நீங்கள் குகைகளுக்குள்ள நெருப்பு மூட்டி வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வேற மாதிரியான நாகரிகத்துல வாழ்ந்த ஆக்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனபடியால் உங்களுடைய பயறு எங்களை அவியாதன்று சொல்லி இருக்குது. அதே நேரத்துல இஸ்ரேல் கூட இன்றைக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவரும் ஒரு அழத் தொடங்கிட்டார். அவரும் சொல்றாரு என்னென்றால் உலக நாடுகள் எல்லாம் இஸ்ரேலை வெறுக்குது, யூதர்கள் கெட்டவர்கள் என்ற மாதிரி ஒரு 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 மாயையை கொண்டு வரினோம். ஏனென்று தெரியவில்லை, நாங்கள் இப்படியா நடந்து கொண்டாங்கள், நாங்கள் ஒரு சாதாரணமாக மனிதாபிமானத்தோட நடந்து கொண்டிருந்த எங்களை மீது இப்படி ஒரு கெட்ட குற்றத்தை கொண்டு வரினோம் என்று சொல்லுவது. ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பக்கத்தில் இருந்த பலஸ்தீன் மக்களை ஓட ஓட விரட்டி அவர்களை ஒரு நாள் நித்திர கொள்ளாமலுக்கு விரட்டி விரட்டி அடிச்சடிச்சு போர் செய்தது எல்லாம் இஸ்ரேல் எல்லாம் செய்து கொண்டிருந்தது. அதே நேரத்துல தான் ஈரானும் தன்னுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக இஸ்ரேலோட சில ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தது உண்டு. ஆனால் அதுக்கு பிறகு ஈரானை முற்றுமுழுதாக அழிக்க வேணும், அவர்களிடம் அணு உண்டு, அணு ஆயுதம் இருக்கிறது இப்படி என்று ஒரு பொய்க்குற்றச்சாட்டை சாட்டி விமானங்களை கொண்டு வந்து அமெரிக்கா இஸ்ரேல் இறக்கி அடுத்த நாள் விடிய கொண்டு போய் ஈரானுடைய உச்ச தலைவரை கொன்றதாக இருக்கட்டும், பெரிய பெரிய நிலைகளை அழித்ததாக இருக்கட்டும், பெரிய ஒரு யுத்தத்துக்கு அடிகோலினதெல்லாம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான். இன்றைக்கு வந்து குத்துது குடையுது, அவர்கள் எங்கட சொல்லு கடங்க இல்லை கட்டுப்பட இல்லை என்று என்னால அவங்க முடியுமா? எத்தனை மிரட்டல் எல்லாம் வச்சு பார்த்தது அமெரிக்கா. ஈராக்கில் இருந்து குர்திஸ் படையினரை ஏவி நாங்கள் தரைமார்க்கமாக உங்களோட போர் புரிவோம் என்று சொல்லிச்சுது. பிறகு பார்த்தால் ஜப்பான்ல இருந்து 5000 படையினர் ஏற்றி கொண்ட ஒரு கப்பல் வருது. அந்த கப்பல் வந்து ஹோர்மூஸ் நீரணியை திறக்க போகுது என்று சொல்லிச்சுது. அதே நேரத்தில் கலிபோர்னியாவில் இருந்து இன்னும் ஒரு கப்பல் ஒன்று வருது, 3000 படையினரோட வருது என்று சொல்லிச்சுது. அதுக்கு பிறகு 82வது படையணியாக விமானத்துல வந்து போசஸ கொண்டு வந்து ஈரானுக்குள்ள இறக்க போறோம்னு சொல்லிச்சுது. இப்படி எல்லாம் மிரட்டி பார்த்து ஒன்றுமே முடியவில்லை. இந்த ஹோர்மோஸ் நீரணியை திறக்கவே முடியாது என்ற அளவுக்கு ஈரான் நின்று கொண்டிருக்கிறதால இந்த போரால ஹோர்மோஸ் நீரணியை திறக்க முடியாது. ஈரான் அழிஞ்சாலும் பரவாயில்லை, ஈரான்ல உள்ள புரட்சி காவல் படையினர் அந்த ஹோர்மோஸ் நீரணையிலிருந்து கப்பல் போறதை அனுமதிக்க மாட்டார்கள் என்ற நிலைப்பாட்டுக்கு இன்றைக்கு இருக்கிறபடியால் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு போச்சது. ஈரான்ல உள்ள இராணுவத்தினரும் மற்றது ஈரான்ல உள்ள புரட்சி காவல் படையினரும் இன்னும் ரிசர்வ்ல உள்ள இராணுவத்தினர் எல்லாரும் சேர்ந்தாலும் ஒரு மில்லியனுக்கு கிட்ட இராணுவத்தினர் வந்து விடணும். அவர்கள் ஒரே கும்பியாக வந்து ஹோர்மோஸ் நீரணியை நிச்சயம் காப்பாற்றுவதற்கு போர் புரிந்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் மக்களுடைய குடியிருப்புகளையும் மக்களுடைய பொருளாதாரங்களையும் தான் அழிச்சு போட்டு கெட்ட பேரோட வெளியில வரணும். ஈரானை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரது என்றால் எப்படியும் 2-3 வருடங்கள் எடுக்கும். அதுக்கிடையில ஹோர்மோஸ் நீரணியால எண்ணெய் போக்குவரத்து, கேஸ் போக்குவரத்து இல்லாமல் போச்சென்றால் உலக பொருளாதாரம் அப்படி அடிபட்டு உலக நாடுகளுடைய எதிர்ப்பு முழுவதும் அமெரிக்கா மீது திரும்பிவிடும் என்றதால இன்றைக்கு அமெரிக்கா என்ன செய்கிறோம் தெரியாமலுக்கு மிரட்டி என்றாலும் பார்ப்போம் என்று சொல்லி போட்டு சொல்றார். உங்களை கற்காலத்துக்கு கொண்டு போய் விடுவோம் என்றது இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் ரசிக்க இல்லை. இது எங்க போய் முடியும் என்று தெரிய இல்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை பார்க்கல சில ஆய்வுகள் சொல்லுது என்னென்றால் அவருக்கு வயசாகிட்டது, 79 வயசு, அவருக்கு நிறைய வருத்தங்கள் இருக்குது, ஞாபக சக்தி இல்லை, மற்றது அவர் மற்றவற்றை சொல்ல கேட்கிறது இல்லை, அவருடைய இயல்பான குணமும் ஒன்று அப்படியாக இருக்கிறபடியால் அவரை இதுல இருந்து வெளியேற்ற வேணும் என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்க மக்கள் தான் போராட்டங்களை நடத்தி இந்த போரை நிப்பாட்டு வேணுமோ அல்லது உலக நாடுகளுடைய எதிர்ப்பை பார்த்து போட்டு டொனால்ட் ட்ரம்ப் இந்த சண்டையிலிருந்து வெளியேறுவாரோ தெரியவில்லை. அவருடைய ஈகோவும் புலிவால் முடிச்ச கதை போல ஈரானுக்குள்ள நுழைந்து ஆகிவிட்டது. வெளியில வழி கிடைக்க தோல்வியோட வெளியிடக்கூடாது அல்லது அடி வாங்கி கொண்டு வெளியில வரக்கூடாது. அடி வாங்கினாலும் மீசையில மண்படை இல்லை என்று சொல்லி வெளியிடுற மாதிரியான ஒரு தந்திரத்தோட வெளியில வரவேணும் என்ற ஒரு நோக்கத்தோட காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். என்ன எதுவாக இருந்தாலும் இஸ்ரேலுடைய பேரும் கெட்டு போச்சுது, அமெரிக்காவினுடைய பேரும் கெட்டு போச்சுது. இனிமேல் ஒரு காலத்துல அமெரிக்கா இப்படியான ஒரு நாட்டின் மீது படையெடுக்க முடியாத ஒரு தன்மையை கொண்டு வந்து விட்டு இருக்கிறது ஈரானுடைய போர்
என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த செய்தியை நான் முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மட்டும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள். நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஒரு லைக் பண்ணி விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியானதை செய்வோம், மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடியை எடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.